வெல்கம் டு கமலி ஹோம் விலாக். நாம் ஷீரடியில் இருந்து ப்ரைவேட் வேன் மூலமாக எல்லோரா கேவ் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் வேன் ரெண்ட் பற்றி சொல்லலை. நாம் 2 நாளைக்கு வேன் பேசிட்டோம். 27 பேர் அமரக்கூடிய ஏசி வேன் புக் பண்ணி இருந்தோம். ஒரு நபர் 2 நாளைக்கு 1100 ரூபாய் ஆனது. மொத்தம் நாம் 25 பேர் ட்ராவல் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு டோல்கேட் டிரைவர் பேட்டா எல்லாம் சேர்த்து 27,500 ரூபாய் ஆனது. ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு 550 ரூபா ரெண்ட். எல்லோரா கேவுடைய என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ பார்த்துன்னு இருக்கிறது டிக்கெட் கவுண்டர். இங்கே தான் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். ஒரு நபருக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் கவுண்டரில் கூட்டம் அதிகமாக இருக்கிறதால நம்ம கூட வந்தவங்க எல்லோரும் அவங்கவுங்க போயிட்டு ஃபேமிலியாக நீங்கள் டிக்கெட் எடுத்துக்க சொல்லிட்டோம். எல்லோரும் டிக்கெட் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிக்கிட்டு இருக்கோம். டிக்கெட் எடுத்தாச்சு. எல்லோரும் செக்கிங் கவுண்டருக்கு போய்கிட்டு இருக்கோம். அங்கே எல்லோரும் நமக்கு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. செக்கிங் முடிச்சுட்டு இப்போ நாம் ஒவ்வொருத்தராக வெளியில் வரோம். கருங்கல் பாதை அமைக்கப்பட்டிருக்கு. 2 சைடும் பார்த்தோம்னா நம்மளுக்கு அவ்வளோ இயற்கை காட்சிகள் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நமது தேசிய கொடி பறந்துட்டு இருக்கிறது பாருங்கள். இந்த வேனில் நாம் கேவ் பார்க்க போகிறதுக்கு தான் 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் வாங்கினவங்க எல்லாம் வண்டியில் உட்காருங்கன்னு சொல்கிறாரு. வண்டியில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். கேவ் கிட்டக்கு வந்துட்டோம். இந்த இடம் கிணறு மாதிரி தெரியுது. கம்பி வலை போட்டு மூடி இருக்காங்க. நாம் இப்போ உள்ளார போய்கிட்டு இருக்கோம். படு த்ரில்லிங்காக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையான இடம் போல் நமக்கு தெரியுது. உள்ளார இருட்டாக தெரியுது பார்க்க. இருட்டை பார்த்தவங்க எல்லோரும் சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு கத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. உள்ளார ரொம்ப இருட்டுங்க. செல்ஃபோனில் இருக்கிற டார்ச் அடிச்சு தான் நம்ம பார்த்துட்டு போக வேண்டியதாக இருந்தது. அவ்வளவு இருட்டு. கீழே பார்க்குறதுக்கும் பயமாக இருக்குது. எங்கன்னா இடறி விழுந்துருவோம்னு பார்த்து மெல்ல ஜாக்கிரதையாக போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லோரா கேவ் நம்பர் 32. சோட்டா கைலாஷ்னு சொல்கிறாங்க இந்த இடத்த. இந்திரா சபா இன் ஜெயின் கேவ்னு சொல்கிறாங்க. கேவில் செதுக்கி இருக்கிற தூணுங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கைடு இல்லாமல் போகிறதால நாம் எப்படி போகணுன்னு தெரியாமல் நாம் போய்கிட்டு இருக்கிறோம். இந்த இடம் பார்க்குறதுக்கு படு பயங்கரமாக இருக்குதுங்கன்னு பனி உறைஞ்சி போன மாதிரி இந்த காட்சி அளிக்குது இந்த இடம். உட்கார்ந்து தியானம் பண்ணுற மாதிரி இருக்குது சிலைகள் எல்லாம். எல்லோராவில் மொத்தம் 100 குகைகள் இருக்கான். அதில் நம்ம ரொம்ப இருட்டாக இருக்குது. பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. போகிற இடம் பூரா நம்ம எங்கன்னா கீழே விழுந்துருவோமோன்ற மாதிரியே போக வேண்டியதாக இருக்குது. சிற்பங்கள் எல்லாம் பாறையில் எவ்வளவு தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். அதை நம்ம பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். குகையை பார்வையிடும் நேரம் காலையில் 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில் தான். செவ்வாய்க்கிழமை விடுமுறை விட்டுடுறாங்க. பாறை வெட்டும் பணி 6ஆம் நூற்றாண்டு முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை நடைபெற்றதாக தெரிய வருகிறது. இவை அனைத்தும் 3 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 5 மற்றும் 8ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் தோண்டப்பட்ட ஆரம்பகால குகைகள் 1 முதல் 12 வரையில் புத்த மதத்தின்
மகாயான தத்துவத்தை பிரதிபலிக்கின்றன. பிராமணிய குகைகள் 7 மற்றும் 10ஆம் நூற்றாண்டுக்கு இடையில் தோண்டப்பட்டதாக தெரிய வருகிறது. 9 மற்றும் 12ஆம் நூற்றாண்டுக்கு இடையிலான கடைசி கட்டத்தில் ஜைன தத்துவத்தை பிரதிபலிக்கும் குகைகள் 30 முதல் 34 அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டுள்ளது. இங்கே இருக்கிற பெரும்பாலான சிலைகளில் வர்ணம் தீட்டியிருக்காங்க. ஆனால் இப்போ அந்த வர்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்குது. பெரும்பாலான சிலைகள் தியானம் பண்ணுற மாதிரி நமக்கு காட்சி அளிக்குது. இந்த குகையெல்லாம் நம்ம பார்த்து ரசிக்கணும்னா பவர்ஃபுல் டார்ச் லைட் நம்ம கையில் எடுத்துகிட்டு வரணும். இங்கே இருக்கிற குகையில் 1 முதல் 12 வரையில் புத்த மதத்தை விவரிக்கின்றதாகவும் 16 முதல் 29 வரை குகைகள் பிராமணிய இந்து மதத்தை சிறப்பிக்கின்றதாகவும் 30 முதல் 34 வரை இருக்கின்ற குகைகள் ஜெயின் மதத்தை போற்றுகின்ற குகைகளாகவும் இருக்கின்றன. இதில் புத்த மத குகைகள் தான் மிகவும் பழமை வாய்ந்ததாக சொல்கிறாங்க. நாம் இந்த குகையை பார்க்கறதுக்கு 2 நாள் ஆகும் போல இருக்குது. அதனால் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய குகைகள் 5, 10, 15, 16, 21, 29 மற்றும் 32 ஆகும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேவ் நம்பர் 32. இதை சோட்டா கைலாஷ்னு சொல்கிறாங்க. இந்திர சபா இன் ஜெயின் கேவ். இது ஒரு இந்திர சபை போன்றதாகவும் அரசர்கள் தங்குவது போல் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் உள்வழி யானையின் உருவத்தில் உள்ளது. இது 30 அடி அகலத்தில் கைலாச மலையை போல் உள்ளது. யானையின் உருவம் எவ்வளவு கம்பீரமாக நிற்குதுன்னு பாருங்களேன். பார்த்த இடத்துலையே நமக்கு இந்த இடம்தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளவு நேர்த்தியாகவும் அவ்வளவு கலைத்திறனோடு இருக்குங்க இந்த இடம். இது ஒன்றுக்கே பாருங்கள் இவ்வளோ இப்படி இருக்குன்ட்டு இல்லை. ஐயா வழி தான் கொஞ்சம் சரியில்லை, பார்த்து போகணும். இந்த வழி ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்கான வழியாக இருக்குது. படி மேலே ஏறி போனோம்னா ஒரு குகை தெரியுது. அந்த குகையில் நம்ம தனியாக வந்ததால் போக பயமாக இருக்குது. அப்படியே ரிட்டன் வந்துட்டேன். அந்த மலை உச்சியில் இருந்து நாம் கீழே பார்த்தோம்னா கீழே எப்படி தெரியுது பாருங்கள். கீழே இறங்கி எல்லாம் ஒன்றா அசம்பிள் ஆயாச்சு. அடுத்த கேவுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 5 நிமிஷத்தில் வண்டி வந்துடுச்சு. எல்லோரும் ஏறி போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியெல்லாம் நல்லா ரசிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு போகிற மாதிரி நமக்கு இயற்கை காட்சிகள் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. எல்லோரும் இறங்கிட்டோம். அடுத்த கேவுக்கு நம்ம போக போகிறோம். எதிர்க்க இருக்க சின்ன போர்டில் பாருங்கள், ஒவ்வொரு கேவுக்கும் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸு, போகக்கூடிய கிலோமீட்டரு, நடந்து போனால் எவ்வளோ ஆகும், வண்டியில் போனால் எவ்வளோ நேரம் ஆகுன்றதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த கேவுக்கு உள்ளார போகிறதுக்கு ஊனமுற்றோர் போகிறதுக்காக நமக்கு வீல் சேரில் போகிறதுக்காக அந்த வடி அமைச்சிருக்கிறாங்க. காளி மாதா சிலையை வடிவமைச்சிருக்காங்க. எவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது பாருங்கள். தூணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது.
இந்த அற்புதமான சிலைகள் எல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. எல்லாரா குகைகளை அழிக்க அவுரங்கசீப் முயன்றதாக கூறப்படுகிறது. ஆனால் அவர் அதில் சேதத்தை அதிகமாக ஏற்படுத்தவில்லை. அற்புதமாக செதுக்கப்பட்டுள்ள சிலைகள் அனைத்தையும் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த கேவில் தூண்கள்லாம் எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். இந்த கேவ் வந்து ரொம்பவும் அகலமாகவும் ரொம்ப பெருசாக இருக்குது. நிறைய தூண்கள் இருக்குது. இது நம்ம இந்த கேவை கடந்து உள்ளல் சைடு போனோம்னா நமக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையான இடம் இருக்குது பாருங்கள். இந்த இடம் இருட்டாக இருக்குது. ஆனால் வந்து சிலைகளை நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம போகிற வழியில் சில இடங்களில் பள்ளமாக இருக்கும், பார்த்து போகணும். இந்த சிலையோட முகத்தை பாருங்கள், சேதப்படுத்தியிருக்காங்க. நாம் இதிலேருந்து நம்ம பார்த்துட்டு கீழே இறங்கணும்னா பல அறைகள் நமக்கு தென்படுது. பாறைக்கு நடுவில் சதுரமாக குடைஞ்சிருக்காங்க. வெளிச்சம் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க போல இருக்குது. இந்த கேவ் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. பக்கத்தில் இருக்கிற அடுத்த கேவுக்கு நம்ம உள்ளார போய்கிட்டு இருக்கோம். இந்த குகையில் சிலைகள் எல்லாம் உயரமாக வடிவமைச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. இவ்வளோ உயரமான சிலைகளை நம்ம இப்போ தான் பார்க்குறோம். 25 அடி வரும் போல இருக்கு. ஏம்மா பிரமாதம்பா. சே அப்படிங்கப்பா, பிரமாதமாக இருக்குடா. இந்த கேவ் வந்து ரொம்ப உயரத்தில் இருக்குது. இந்த கேவ்லேருந்து நம்ம வெளி வழியாக பார்த்தோம்னா நமக்கு ஒரு நீர்வீழ்ச்சி அந்த மலையிலிருந்து நமக்கு வர்றது நமக்கு தெரியுது. மழை காலத்தில் அருவியில் நீர் வரத்து அதிகமாக இருக்குமாம். அந்த நேரத்தில் நம்ம பார்த்தோமானால் ரொம்பவும் அழகாக இருக்கும். குகையோட மேல் தோற்றத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே மலையை குடைஞ்சி அதில் சுரங்கப்பாதை மாதிரி ஒன்று அமைச்சிருக்காங்க. கேவ் நம்பர் 1 to 15 இந்த வழியாக தான் போகணும். நமக்கு நேரம் போதாத காரணத்தினால 6 மணியோடு முடிஞ்சிடுதுன்றதால நாம் எல்லோரும் வெளியில் வந்துட்டோம். நாம் மதியம் 2:30க்கு லஞ்சம் முடிச்சுட்டு வந்தோம். 6 மணிக்கு முடித்தாச்சு. இப்போ எல்லோரும் நம்ம கிளம்பி வேனுக்கு போய்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.